மக்களே போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்டோரி புக் கிரியேட் பண்ணலாம்னு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பார்த்தோம். இந்த வீடியோல அதே மாதிரி ஒரு ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு அனிமேட்டட் ரைம்ஸ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். வினோதமான விந்தையான சம்பவங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரைம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு சூனோ ஏஐ அப்படிங்கிற ஒரு ஏஐ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம ரைம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான தேவையான வீடியோஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ சாங் கிரியேட் பண்ணுறதுக்கு சூனோ ஏஐ கூகுளில் டைப் பண்ணி ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் ஏஐ ஆர்டிஸ்ட் கிரியேட் பண்ண நிறையா சாங்கை நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கூட பண்ணிக்கலாம். தென் இந்த கிரியேட்டர் சாங்குங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சொல்லி கேட்கும். உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சூனோ ஏஐ பொறுத்த வரைக்கும் நம்ம 3 மெத்தடில் கிட்ஸுக்கு தேவையான ரைம்ஸை கிரியேட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். கிட்ஸுக்கு தேவையான அனிமேட்டட் ரைம்ஸ் கிரியேட் பண்ணுற வீடியோவில் இது பார்ட் 1. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 3 மெத்தடில் எப்படி ரைம்ஸ் கிரியேட் பண்ணலாங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். பார்ட் 2ல எப்படி நம்ம கிரியேட் பண்ண ரைம்ஸுக்கு தேவையான அனிமேட்டட் வீடியோஸை கிரியேட் பண்ணலாம், அப்புறம் அந்த வீடியோஸை இந்த ரைம்ஸோட சேர்த்து எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிற 2 விஷயத்தையும் நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். இப்போ எப்படி சூனோ ஏஐ யூஸ் பண்ணி சாங் கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாமா? ப்ரோ ஒரு நிமிஷம், சாங்குன்னு சொன்னீங்க. சாங்னா எப்படி லிரிக்ஸு, ஆடியோ, மியூசிக்கு, பீட்டு எல்லாமே வருமா இல்லை வெறுமனே லிரிக்ஸ் மட்டும்தான் இருக்குமா? நீ கேட்ட சரியான கேள்வி. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. சாங் அப்படின்னா அது எல்லாமே வந்துடும். அதே போல நீ வந்து லிரிக்கை கொடுத்துட்டா போதும், அது சூப்பரான சாங்கை வித் மியூசிக்கோட உனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். மெத்தட் 1ல ChatGPT யூஸ் பண்ணி சாங்க்கு தேவையான லிரிக்ஸ் கிரியேட் பண்ணி அந்த லிரிக்ஸ் வச்சு எப்படி ரைம்ஸ் கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்கே ChatGPTல எனக்கு 10 லைனில் ஒரு ரைம் லிரிக்ஸ் கிரியேட் பண்ணு. யாருக்குன்னா கிட்ஸுக்கு. எதை பற்றி அப்படின்னா ஸ்டார்ஸ் அண்ட் மூன் இன் த நைட் ஸ்கை அப்படிங்கிறத பற்றி கிரியேட் பண்ணு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் லிரிக்ஸ் வந்து சிம்பிளாகவும் என்ஜாயபிளாகவும் இருக்கணும். இது ஒரு கிட்ஸுக்கு தேவையான லிரிக்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த மியூசிக் என்ன ஸ்டைலில் வேணும் அப்படிங்கிறதையும் கொடு அப்படிங்கிறத மாதிரி நான் ஒரு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ப்ராம்ப்டை அனலைஸ் பண்ணி ChatGPT எனக்கு சூப்பரான லிரிக்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த லிரிக்ஸ் என்ன மியூசிக் ஸ்டைலில் இந்த சாங் வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவும் எனக்கு கொடுத்துருக்கு. இதை வச்சு நம்ம எப்படி சூனோ ஏஐல சாங் கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாமா? ChatGPTல கிரியேட் பண்ண லிரிக்ஸை இந்த கஸ்டம் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த லிரிக்ஸ் அப்படிங்கிற பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்டைல் ஆஃப் மியூசிக்கையும் பேஸ்ட் பண்ணணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சாங்கோட லிரிக்ஸ் 3000 லெட்டர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டைல் ஆஃப் மியூசிக் கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்து 200 லெட்டர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கீழே எனக்கு இந்த சாங்குடைய டைட்டில் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத நான் என்டர் டைட்டில் அப்படிங்கிறதுல கொடுத்துட்டு நான் கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்த உடனே இந்த சூனோ ஏஐ 2 வேரியண்ட்ல இந்த சாங்கை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த 2 வேரியண்ட்ல எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரோ சாங்குன்னு சொல்றீங்க, இதை நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணா எதுலையும் அப்லோட் பண்ணா நமக்கு வந்து காப்பிரைட் அந்த மாதிரி எதுவும் இஷ்யூ வருமா? நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. கண்டிப்பா காப்பிரைட் அடிக்காது. இது 100% வந்து காப்பிரைட் ஃப்ரீ தான். ஸோ இது உன்னுடைய நீ கொடுத்த லிரிக்ஸ் வச்சு கிரியேட் பண்ண ஆடியோ போட்ட அப்படின்னா உனக்கு காப்பிரைட் ஆகுது. வேற எவன் பண்ண அதை வச்சு நீ டவுன் பண்ணி யூஸ் பண்ணா காப்பிரைட் ஆகுது. ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ணுற ஒவ்வொரு சாங்குக்கும் 10 கிரெடிட்ஸ் சூனோ ஏஐ எடுத்துப்பாங்க. இது ஃப்ரீ வெர்ஷனில். ஃப்ரீ வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 50 கிரெடிட் டெய்லியுமே ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த 50 கிரெடிட் யூஸ் பண்ணி நம்ம 5 சாங் கிரியேட் பண்ணலாம். மியூசிக்னா நம்ம 10 மியூசிக் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் மெத்தடில் எப்படி ரைம்ஸ் கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாமா? இங்கே கஸ்டம் ஆப்ஷனை டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சாங்க்கு நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அதில் ஃபஸ்ட்டு 4 லைன்ஸை எடுத்து இந்த சாங் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நாம் கொடுத்த லிரிக்ஸோட ஸ்டைல்லையே அது கம்ப்ளீட்டான சாங்கையும் அதுவே எழுதி சாங்கை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்படி நம்ம செகண்ட் மெத்தடில் கிரியேட் பண்ண ஆடியோவை நம்ம பார்க்கலாமா? கேட்கலாமா? Big and tall, animals gather, one and all. Elephant trumpets, let's begin. The forest festival will now begin. இங்க
இங்கே சைடில் சாங் ப்ளே ஆகும்போது அதோட லிரிக்ஸ் வருது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த லிரிக்ஸ் வேண்டாம் எனக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை க்ராப் பண்ணிக்கலாம், உங்களோட லிரிக்ஸை மாற்றி எழுதி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் ஆடியோ வேணுமா இல்லைன்னா லிரிக்கோடைய வீடியோவோட வேணுமா அப்படின்னு கேட்கும். வீடியோ கொஞ்சம் லேட்டாக ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு ஆடியோ மட்டும் போதும் அப்படின்னா இந்த ஆடியோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ உங்களுடைய டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் ஆகிடும். இப்போ 3வது மெத்தடில் எப்படி சாங் கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த 3வது மெத்தடில் சாங் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சாங்கோட லிரிக்ஸே இல்லாமல் கூட நீங்கள் சாங் கிரியேட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா ChatGPTல நான் 200 லெட்டர்ஸ்க்கு கீழே இருக்க மாதிரி நான் ஒரு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராம்ப்டில் எனக்கு சாங் என்ன ஸ்டைலில் வேணும், அந்த சாங்கில் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் வரணும், இது என்ன தீமு, என்ன டைட்டில் ரிலேட்டடானது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நான் அந்த 200 லெட்டர்ஸ்க்குள்ளே ப்ராம்ப்டாக ChatGPT ஜென்ரேட் பண்ண சொல்லி அந்த ப்ராம்ப்டை எடுத்து நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் போட்டேன் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சாங் கிரியேட் பண்ணி கொடுப்போம். ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 பிளான் இருக்குது. ஸோ பேசிக் பிளான், ப்ரோ பிளான், ப்ரீமியர் பிளான். இந்த பேசிக் பிளான்ங்கிறது 0, அதாவது நம்ம காசு பே பண்ணாமல் நம்ம இனிஷியலாக சைன்அப் மட்டும் பண்ணும்போது நமக்கு பேசிக் பிளான் கொடுப்பாங்க. அதில் நான் சொன்ன மாதிரி 50 கிரெடிட் டெய்லி ரினியூவல் ஆகும். அது போக நான் கமர்ஷியல் டேர்ம்ஸ் தான். இதை நம்ம கமர்ஷியலாக யூஸ் பண்ணும்போது நமக்கு அவங்க காப்பிரைட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது போக நமக்கு வந்து 2 சாங்ஸ் பெர் டைம்ல நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது ப்ரோ பிளான் அப்படிங்கும்போது $10 ஸ்டார்ட் ஆகுது. ப்ரீமியர் பிளான் வந்து $30 ஸ்டார்ட் ஆகுது. பண்ணிக்கிறீங்க அரசியல் அந்த சினிமா ரெண்டே. ஸோ இது போக இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா ரெஃபர் அ ஃப்ரெண்ட். இந்த ரெஃபர் அ ஃப்ரெண்ட் ஆப்ஷன்ல உங்களுக்குன்னு ஒரு தனி யூனிக் ரெஃபரல் லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த ரெஃபரல் லிங்க் வச்சு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சைன் அப் பண்ணாங்க, சைன் அப் பண்ணது மட்டும் இல்லாமல் சாங் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 கிரெடிட் வரைக்கும் மொத்தமாக ரெஃபர் அ ஃப்ரெண்ட் ஆப்ஷன் வழியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை வச்சும் நீங்கள் சாங் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் எப்படி 3 மெத்தடில் சாங் கிரியேட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் சூனோ ஏஐல என்னென்ன ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். பட் அடுத்த வீடியோவில், அதாவது இந்த வீடியோவோட பார்ட் 2ல நம்ம ஜென்ரேட் பண்ண சாங்லேருந்து ஒரு சாங் எடுத்து அந்த சாங்குக்கான வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்ட் 1 வீடியோ தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பார்ட் 2 வீடியோவில் நம்ம வீடியோ எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம், அதை எப்படி எடிட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாம் கிரியேட் பண்ண வீடியோவோட ஃபைனல் அவுட்புட்டையும் நம்ம செகண்ட் பார்ட்டில் லாஸ்ட்டில் நம்ம வச்சுருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவை செக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ரொம்பவே அருமையாக வந்துட்டு இருக்கு. நாங்கள் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிவைன் டாஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஐ ஜென் தமிழ்.